என்ன சொல்றாங்க ஸ்டார்டிங் ஸ்டெப் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பிட்வீன் டூ பேர் ஆஃப் வெர்டெக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய கான்செப்ட் படி என்னவா இருக்கணுங்கிறாங்க, வெயிட்டட் கிராப்பாக இருக்கணுங்கிறாங்க. வெயிட்டட் கிராப்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு வெர்டெக்ஸுக்கும் நடுவில் சம் டிஸ்டன்ஸோ இல்லை என்ன கவரேஜ்க்கு நம்ம என்ன பர்பஸ்க்கு இது பண்ணுறோமோ ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் கிராப் தான் இது. மேபி ரெண்டு வெர்டெக்ஸ் நடுவில் ஒரு வெயிட்டட் வேல்யூஸ் இருக்கு, அதுக்கிறது வெயிட்டட் கிராப். அப்போ எவ்ரி வெர்டெக்ஸ் ஆல் பேர் ஆஃப் வெர்டெக்ஸ் சொல்லிக்கிறாங்க. நம்ம கிராப் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேபி இந்த மாதிரி கிராப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிராப் இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும், வெயிட்டட் வேல்யூஸ் இருக்கணும். சப்போஸ் 3 4 2 5 இதுக்கு 7 இதுக்கு 2 இந்த மாதிரி ஒரு வெயிட்டட் கிராப் இருக்குது. இது V1 இது V2 இது V3 இது V4. ஓகே, 4 வெர்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராப் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அவன் வந்து ஸ்டெப் 1 சொல்கிறான் I = 1. அதாவது ஸ்டெப் 1 வந்து மொத்தம் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ 1 to n. அப்போ 4 ஸ்டெப் வரப்போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா I, அப்போ இங்கே 4 வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்க போகிறோம்னா, இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா டிங்கிறது இங்கே டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டயகனல் மேட்ரிக்ஸுங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயகனல் வேல்யூஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, 0ன்னு வச்சு சொல்கிறாங்க டயகனல் வேல்யூஸ். அப்போ இதனுடைய ஃபார்மேட் எப்படி எழுதுறோம் பார்த்துங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இருக்குது 4 இருக்குது. அப்போ 4/4க்கு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 1 2 3 4. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன வேலை சொல்கிறானோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ரன் பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான். 1 2 3 1 2 3. இப்போ என்ன சொல்லிக்கிறோம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா TI, அப்படின்னு என்னது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1, 1 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2, 2 எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ அதனோட வெர்டெக்ஸ் கரஸ்பாண்டிங்காக லூப் இல்லைங்கிறோம். அதுக்கு அதே கிடையாதுங்கிற வேல்யூஸ் கிடையாதுங்கிறோம். அதனால் அதை கரஸ்பாண்டிங் வேல்யூ டயகனல் வேல்யூஸ் 2, 2 3, 3 2, 2 3, 3 இங்கே வருமா, சாரி அங்கே வராது, கீழே வரும். 3, 3 4, 4 இதெல்லாம் 0ன்னு என்ட்ரி பண்ண சொல்லிட்டோம். இப்போ I is not equal to J, Vij வந்து HS இருந்ததுன்னா அதனோட வெயிட் வேல்யூனும் அதை எழுதுங்கிறாங்க. Vijக்கு HS is an edge, அதுக்கு எட்ஜஸ் இருந்ததுன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவோ அதனோட வேல்யூஸை என்ட்ரி பண்ணுறாங்க. இப்போ நான் பார்க்குறேன் V1 to V2 வேல்யூ இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், V1 to V2, அதாவது இப்போ 1 2 3னா V1 V2 V3 V4ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் V1 V2 V3 V4ன்னு அர்த்தம். அப்போ V1 to V2 எட்ஜஸ் இருக்குது. அதனால் இது வந்து நான் 4ன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. V1 to V3 இருக்குதா, V1 to V3 இல்லை. V3 எங்கே இருக்குது, V1 to இங்கே இருக்குது. V1 to V3 இருக்குது, அதனோட வேல்யூ 5. அதே மாதிரி என்ன இருக்குது, V1 to V4 இருக்குதா, V1 to V4 இருக்குது, அதனோட வேல்யூ 2, அது 2ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி மற்றதுக்கு பார்க்குறீங்க. V2 to V1 இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2 to V1 இருக்குது, அதை என்ன பண்ணுறீங்க 4ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி V2 to V3 இருக்குதா, இருக்குது, அதனோட வேல்யூ என்ன 7 நோட் பண்ணேன். அப்போ அதனோட வேல்யூ 7 நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன இருக்குது, V2 to V4 வேல்யூ இருக்குதுன்னா அது 3 நோட் பண்ணிங்க. இதை ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், அதனால் டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போ V2 to V1 5, V2 to V1 5, அண்டு V2 to V3 7, அண்டு V2 to V4 வந்து 2. அடுத்து என்னது, V4 to V1 2, V4 to V2 3, அண்ட் V4 to V2 வந்து எகைன் 2. அப்போ ரெண்டு டைம் 2 என்ட்ரி ஆகுது. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால் என்ட்ரி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது வெயிட்டட் இருந்தால் வெயிட்டட் எழுதிக்குங்கிறான். சப்போஸ் ரெண்டு கிராஃபுக்கு வந்து இல்லை, கனெக்டனே சேரேஸ் கனெக்ஷனே இல்லை, சப்போஸ் இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த V1க்கு V4க்கு இருக்கிற இந்த லைன் வந்து கனெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த லைன் சப்போஸ் இல்லைன்னா அதனோட வேல்யூஸ் என்ன சொல்கிறான், இன்ஃபினிட்டின்னு நோட் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்ஃபினிட்டின்னு நோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த லைன்ஸ் டைரக்டட் கனெக்டட் இருக்குதான் பார்க்குறேங்க. சப்போஸ் டைரக்டட் கனெக்டட் இல்லைன்னா அதனோட வேல்யூஸ் இன்ஃபினிட்டி நோட் பண்ணிக்கலாம். எதுக்கெல்லாம் டைரக்ட் கனெக்டர் இல்லையோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்ஃபினிட்டி நோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க,
அது டயகனல் வந்து 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கிங்க அப்படின்ட்டோம். 0 என்ட்ரி பண்ணிட்டோம். ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குதுங்கிறாங்க? ரிமைனிங் வேல்யூ வந்து டிஐஜேக்கு வந்து எட்ஜஸ் இருக்குதான் பாருங்க. அந்த எட்ஜஸ்க்கு வந்து வெயிட்டட் இருக்குதான் பாருங்க. அந்த வெயிட்டட் இருந்தா வேல்யூஸ் எழுதுங்க. அந்த வேல்யூஸ் இல்ல, ரெண்டுக்கும் டைரக்டா டிஸ்டன்ஸ் இல்ல. டைரக்ட் கனெக்ஷன்ல டிஸ்டன்ஸ் இல்லைன்னா என்ன பண்றீங்க? இன்ஃபினிட்டி நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இன்ஃபினிட்டி நோட் பண்ணிட்டு சரி, அடுத்த ஒரு என்ன? கே ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறாங்க. என்னங்கிறாங்க? இதுக்கு நம்ம ஷார்ட்டஸ்ட் பேத் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சப்போஸ் V1 டு V4 போகிறோம் அல்லது V1 டு V2 போகிறோம் அப்படிங்கிறதுனா இந்த V1 டு V3 போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஷார்ட்டஸ்ட் பேத் இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மேபி இது நான் போட்ட கிராஃப் வந்து சிம்பிள் தான். நீங்கள் போட்டு பார்த்தா டைரெக்டாகவே வந்துடும். சப்போஸ் சம் கிராஃப்ஸ்க்கு வந்து இருக்காது. சப்போஸ் அந்த கிராஃபத்தில் இல்லைன்னா என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா கே ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலாவை இதை ரெஃபர் பண்ணிட்டு போடுங்க அப்படிங்கிறோம். இதே மாதிரி எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ இங்கே ஒரு 1 to என்னன்ட்டான். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். அப்போ மொத்தம் இங்கே என்னங்குது 1 to 4 வெர்டெக்ஸ் இருக்குது. அப்போ கே ஈக்குவல் டு 1ல் என்ன நடக்கும், கே ஈக்குவல் டு 2ல் என்ன நடக்கும், கே ஈக்குவல் டு 3ல் என்ன நடக்கும், அண்ட் கே ஈக்குவல் டு 4ல் என்ன நடக்கும். இந்த 4 கான்செப்டும் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எத்தனை டைம் இது வந்து இனிஷியல் மேட்ரிக்ஸ். டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் டி நாட் நோட் பண்ணுவாங்க. இது வந்து இனிஷியல் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி எத்தனை மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்? மொத்தம் இதுக்கப்புறம் 4 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 4 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் கரஸ்பாண்டிங்க ஈச் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டிங் கிடைக்கும். அதாவது VI டு VJ அப்படின்னு என்னது ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும். இப்போ V1லேருந்து V2க்கு எவ்வளோ கிடைக்கும், V1லேருந்து V3க்கு எவ்வளோ கிடைக்கும், V1லேருந்து V4க்கு எவ்வளோ கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வெர்டெக்ஸும் சப்போஸ் நீங்கள் V2 எடுத்துட்டீங்கன்னா இதுலேருந்து எது ஷார்ட்டஸ்ட், ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்குமே நம்ம ஷார்ட்டஸ்ட் பேத் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்குமே கரஸ்பாண்டிங் ஷார்ட்டஸ்ட் பேத் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. இது ஒரு சிம்பிள் கிராஃப், அது அன்டைரக்டட் கிராஃப். அதனால இது கொஞ்சம் நார்மல் ப்ராசஸ் தான். இது நம்ம ஈஸியாக வந்துடும். பட் நம்ம வந்து டைரக்டட் கிராஃப் போடும்போதோ இல்லை அந்த இன்ஃபினிட்டி வச்சு கான்செப்ட் போடும்போதோ எப்படி இருந்தாலும் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை வெர்டெக்ஸ் வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ரன் பண்ண போகிறோம். இதுதான் அல்காரிதம். இப்போ ப்ராப்ளமுக்கு